வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ரஞ்சன் அருண் பிரசாத். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராஜபக்சவின் சட்டத்தரணிகளால் பாரிய மோசடி மற்றும் ஊழல் விசாரணை ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு எதிராக முன்வைக்கப்பட்ட ஆட்சேபனை நிராகரிப்பு. தமிழ் கைதிகள் 4வது நாளாகவும் உண்ணாவிரத போராட்டத்தில். விடுதலையை வலியுறுத்தி தலைநகர் மற்றும் வடக்கில் ஆர்ப்பாட்டங்கள். 4 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு. தொடர்வது உள்நாட்டுச் செய்தி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சட்டத்தரணிகளால் பாரிய மோசடி மற்றும் ஊழல் விசாரணை ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு எதிராக முன்வைக்கப்பட்ட ஆட்சேபனையை அந்த ஆணைக்குழு நிராகரித்துள்ளது. ஆட்சேபனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. விசாரணைகளை சாதாரண முறையில் முன்னெடுத்து செல்வதாக ஆணைக்குழுவின் செயலாளர் லெசில் டி சில்வா தெரிவிக்கின்றார். இதற்கமைய ஆணைக்குழு முன்னிலையில் இன்று காலை ஆஜரான முன்னாள் ஜனாதிபதி உள்ளிட்ட ஏனையோரிடமும் சாட்சி விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ஜனாதிபதி தேர்தலின் போது சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய மஹிந்த ராஜபக்சவின் விளம்பரத்திற்கான 200 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக கட்டண தொகையை செலுத்தவில்லை என்ற சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழ் கைதிகள் 5வது நாளாகவும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் பரிசோதனைகளுக்காக இன்று வைத்தியரிடம் கொண்டு செல்லப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மெகசின், அனுராதபுரம், மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய சிறைச்சாலைகளில் உள்ள 201 தமிழ் கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ் கைதிகளை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் முனீஸ்வரர் கோயிலுக்கு முன்னால் இன்று காலை உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பமானது. தமிழ் அரசியல் கட்சிகள், காணாமல் போனோரின் உறவினர்கள், தமிழ் அரசியல் கைதிகளின் உறவினர்கள், மதகுருமார்கள் என பல்வேறு தரப்பினர் இதில் கலந்து கொண்டனர். தமிழ் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்பதே இவர்கள் அனைவரினதும் ஏகோபித்த குரலாக அமைந்தது. நிதியமைச்சர் தாங்கள் ஒன்றும் செய்யலாம், ஏன் செய்யலாம்? ஆனபடியால் ஜனாதிபதி முடிவெடுத்து எங்கள சகோதரங்களை உடனடியாக விடுதலை செய்ய வேணும். அது விடும் என்று நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இவ்வளவும் இல்லை. இப்பவும் நான் பச்சை தண்ணி குடிக்கிட்டு தான் வந்தேன். எங்களோட பிள்ளை இனியாவது விடுங்கோ, எங்களுக்கு காலமெல்லாம் விடுது, எங்களுக்கு பார்க்க போறோம் ஆசையாயிருக்கு. உண்ணாவிரத போராட்டத்தில் உயிரை பணையம் வச்சு எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறாங்க. எங்களோட பிள்ளைகள் இந்த புதிய அரசாங்கத்திடம் நாங்கள் பொது மன்னிப்பு அடிப்படையில் எல்லாரையும் விடுதலை செய்து இந்த எல்லா தமிழ் மக்களும் சந்தோஷமாக இருக்க வழிவகுக்கும் என்று நாங்கள் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதேவேளை வவுனியா மாவட்ட பிரஜைகள் குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு அடையாள உண்ணாவிரத போராட்டம் வவுனியா நகரசபை முன்றலில் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தமிழ் கைதிகளின் விடுதலைக்காக ஈடுபட்டுள்ளனர். இந்த விடுகிறோம் அந்த விடுகிறோம் என்று சொல்லி நாங்களும் எத்தனையோ சட்டத்தரணிகளை பார்த்து இதுவரைக்கும் விடுறதா பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை, அதாவது எதிர்காலம் பாதிச்சு போகுதோம். அப்படி எல்லா பிள்ளைகளையும் சிந்திச்சு அந்த பிள்ளைகளை கட்டாயமா விட வேணும். பிள்ளைய கொண்டாந்து கொடுங்க, எனக்கு வேற ஒன்று வேண்டாம், எனக்கு பிள்ளைய கொண்டு வந்து காட்டுங்க. அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் தமிழ் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி பழைய மாவட்ட செயலகம் ஒன்றில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை தமிழ் சிறை கைதிகளை விடுதலை செய்யுமாறு கோரி கொழும்பு வெளிக்கடை சிறைச்சாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சிவில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்துள்ளன. உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் கைதிகளை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை எதிர்வரும் தீபாவளிக்கு முன்னர் விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் அகில இலங்கை இந்து மாமன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த ஜனவரி 10ஆம் தேதி இந்த நாட்டின் அனைத்து இந்துக்கள் சார்பாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள வாழ்த்து கடிதத்தில் கூட தமிழ் கைதிகளை விடயம் எடுத்துக் கூறப்பட்டுள்ளதாக அகில இலங்கை இந்து மாமன்றம் தெரிவித்துள்ளது.
தமிழ் கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இந்து மாமன்றம் இந்த விடயத்தை கூறியுள்ளது. வற்புறுத்தலின் பேரில் ஒப்புதல் வாக்குமூலம் அளிப்பதற்கு தம்மை நிர்பந்தித்ததாக இந்து மதகுரு ஒருவர் கோரியிருந்த நிலையிலும் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்ததாகவும் அகில இலங்கை இந்து மாமன்றம் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இது தொடர்பில் 2002ஆம் ஆண்டில் சட்ட வைத்திய அதிகாரியினால் வழங்கப்பட்ட அறிக்கையின் பிரதியொன்றையும் இணைத்துள்ளதாக தெரிவித்துள்ள இந்து மாமன்றம் அந்த மதகுரு தடுப்பு காவலில் இருந்த போதும் மனிதாபிமான முறையில் எவ்வாறு தாக்கப்பட்டார் என்பதை அவர் எடுத்துக் காட்டுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. அந்த வகையில் இந்து மதகுரு விடயத்தில் கருணை காட்ட வேண்டும் எனவும் ஏனைய கைதிகள் நீதி மற்றும் நியாயமான முறையில் நடத்தப்பட வேண்டும் எனவும் அகில இலங்கை இந்து மாமன்றம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் கைதிகளின் குடும்பங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் நேற்று சந்தித்தார். மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் கைதிகளின் குடும்பங்களின் வீடுகளுக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் அவர்களிடம் கலந்துரையாடியுள்ளார். தமிழ் கைதிகளின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் வகையில் இந்த சந்திப்பு அமைந்திருந்தது. நான்கு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது. பதுளை, நுவரெலியா, கேகாலை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் மண் சரிவு அபாயம் காணப்படுவதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் பணிப்பாளர் RMS பண்டார தெரிவித்தார். இந்த மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று பிற்பகல் 7 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மண்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் மண்சரிவு சம்பவங்கள் சில பதிவாகியுள்ளதாகவும் தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் பணிப்பாளர் RMS பண்டார குறிப்பிட்டார். பண்டாரவளை பூனாகலை பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு சென்றுள்ளனர். பூனாகல தியகல பகுதியில் நேற்று முன்தினம் இரவு மண் சரிவு இடம்பெற்றுள்ளது. தியகல பகுதியில் சுமார் 146 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் பெய்த கடும் மழையை அடுத்து மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மண் சரிவினை அடுத்து தியகல பகுதி மக்கள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றுள்ளனர். தொடர்ந்தும் இந்த பகுதியில் மழையுடன் கூடிய காலநிலை நிலவுவதனால் மண் சரிவு அபாயம் ஏற்படக்கூடும் என்ற அச்சநிலை காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அக்கரப்பத்தனை பிரேமூர் தோட்டத்தின் தீயின் அகோர தாண்டவத்தினால் வீடுகளை இழந்த மக்கள் தொடர்ந்தும் பாடசாலைகளில் தங்கியுள்ளனர். அக்கரப்பத்தனை பிரேமார் தோட்டத்தில் கடந்த 13ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் லயன் குடியிருப்பில் தீ பரவியது. இந்த தீ சம்பவத்தினால் 10 தொழிலாளர்கள் குடியிருப்புகள் முற்றாக இருந்து நாசமாகின. வீட்டு உபகரணங்கள், தொழில் உபகரணங்கள், பாட புத்தகங்கள் உட்பட வீட்டிலிருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமாகின. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிகமாக பிரேமார் தமிழ் மகாவித்தியாலயத்தில் தங்கியுள்ளனர். சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. யூனிஃபார்ம்ல இருந்து புக்ல இருந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு. எங்களுக்கு இருக்கிறது பாடசாலையில தான் தங்கி இருக்கோம். பாடசாலையில் உள்ள மாணவர்களுக்கும் படிப்பு சம்பந்தமா நிறைய சிக்கல்கள் வருது. எங்களுக்கும் படிக்கிறதுக்கு எக்ஸாம் வருது. வீடு சொத்துக்களை இழந்து பாடசாலையில் தற்காலிகமாக தங்கியுள்ள இந்த மக்கள் நிரந்தர வீட்டினையே கோருகின்றனர். வீடு எரிஞ்சு போடுறதாக எங்களுக்கு கூடிய வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பாடுலாம் எல்லாருக்கும் நல்லா கொடுக்குறாங்க. உறுப்பு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எங்களுக்கு கூடிய உதவி தெரியும் மாதிரி செஞ்சாங்க. எங்களுக்கு இந்த வீடு மட்டும் ஒரு கட்டி கொடுக்க உதவி செஞ்சாங்க. எங்களுக்கு கூடிய தர்மம் சாமிகளை எங்களுக்கு துணித்துறப்பெல்லாம் போச்சு. சாமியெல்லாம் உதவி செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க. சாமியில் பிள்ளைங்களோட நம்ம புஸ்தகங்கள்லாம் போயிடுச்சு. குடிமகளால் நாங்கள் இழந்துருக்கோம். எல்லாம் மக்கள் இளைஞர் மன்றங்கள் எல்லாம் உதவி செஞ்சுருக்காங்க. சாப்பாடு வசதி, உடுப்பு வசதி எல்லாம் செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு இருக்கும் மழை இடமே தான் எங்களுக்கு வேணும். பிள்ளைகளை புக்கு கூட இல்லை படிக்க எல்லாம் சீரழிஞ்சு நாங்கள் நிற்கிறோம். இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்திற்கொண்டு விரைவில் தீர்வினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு திட்டத்தின் 12வது நாள் இன்றாகும். சிறுவர்களின் எதிர்கால பாதுகாப்பிற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சுடன் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. மக்களின் அமோக வரவேற்புடன் இந்த செயற்திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கினிகத்தேனை பகுதியில் ஆரம்பமாகிய விழிப்புணர்வு செயற்திட்டம் நாவலப்புட்டி மற்றும் கம்பளை ஆகிய பிரதேசங்களுக்கும் இன்று விஸ்தரிக்கப்பட உள்ளது. இதன்போது துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதுடன் ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டன. எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக என்ற தொனிப்பொருளின் கீழ் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் எங்களுடைய தெளிவூட்டல் நிகழ்ச்சியானது இன்றைய தினம் கினிகத்தேன நகரில் முன்னெடுக்கப்படுகின்றது. குறிப்பாக சிறுவர்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர் உரிமை மீறல் என்பன தொடர்பில் இங்குள்ள பொதுமக்களிடம் தெளிவூட்டல்கள் வழங்கப்படுவதோடு சிறுவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 1929 என்ற தொலைபேசி இலக்கத்தின் சேவை தொடர்பிலும் மக்களுக்கு தெளிவூட்டல்கள் வழங்கப்படுகின்றன. அது மாத்திரமன்றி ஒவ்வொரு பஸ்களிலும் ஏறுவதுடன் இந்த வர்த்தக நிலையங்களுக்கும் சென்று வர்த்தகர்கள் மற்றும் பொருட்கள் கொள்வனவு செய்ய வரும் அனைவரிடமும் இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர் உரிமை மீறல் என்பன தொடர்பில் தெளிவூட்டல்கள் வழங்கப்படுகின்றது. எங்களுடைய இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சியானது தொடர்ந்து நாவலப்பிட்டி மற்றும் கம்பளை ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக நான் கினிகத்தேன நகரிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. விழிப்புணர்வு திட்டத்தின் மற்றொரு கட்டம் பொலனறுவை கதிர்வேல பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. முன்னாள் பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சரான காலஞ்சென்ற வேலாயுதத்தின் பூதவுடல் பதுளையில் உள்ள அன்னாரின் வீட்டில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரின் இறுதிக் கிரிகைகள் எதிர்வரும் சனிக்கிழமை பசறையில் நடைபெறவுள்ளன. இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே வேலாயுதம் சென்னையில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இயற்கை எய்தினார். அன்னாரின் பூதவுடலுக்கு அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். எதிர்வரும் சனிக்கிழமை மாலை 2:30 மணி அளவில் பசறை பிரதேச சபை மைதானத்தில் அன்னாரின் பூதவுடல் தகனம் செய்யப்படும். பிரகாசத்தின்